கடலூர் மாவட்டம் பாபகுளத்தில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த கைக்குழந்தையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பாதுகாப்பாக தூக்கி வந்து தாயாரிடம் ஒப்படைத்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. தென்பெண்ணை ஆற்றில் அளவுக்கு அதிகமான தண்ணீர் வந்த காரணத்தினால கடலூர் மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதேபோல் கடலூர் மாவட்டம் பாபுகுளம் கிராமத்தில் வெள்ள நீர் அதிகமாக வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராமன் தன்னுடைய அதிவிரைவு மீட்பு குழு சகிதமாக அந்த கிராமத்திற்குள் சென்றார். அப்போது ஒரு வீட்டில் கைக்குழந்தையுடன் ஒரு குடும்பத்தினர் தவித்து வருவதை கண்ட அவர் அந்த கைக்குழந்தையை மீட்கும் விதமாக அந்த கைக்குழந்தையை அவரே தூக்கிக் கொண்டார். மேலும் அந்த தாய் மற்றும் தந்தை ஆகியோரை படகு மூலம் மீட்டு கரையில் வந்து அந்த குழந்தையை அந்த தாயாரிடம் ஒப்படைத்தார். அதே கிராமத்தில் ஒரு முதியவர் தன்னுடைய வீட்டை விட்டு வர முடியாது என்று அவரிடம் தெரிவித்தார். அவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வெளியில் வந்தால்தான் உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் என கூறி அவரையும் அந்த வீட்டில் இருந்து பாதுகாப்பாக வெளியில் வந்து பாதுகாப்பான முகாமில் வந்து தற்போது தங்க வைத்திருக்கிறார்.